மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லேய், உன் ஃபேவரட் டீச்சர் வந்தாச்சு. இந்த டீச்சர் மூஞ்ச பாரு, எவ்வளோ ஐஸ்வர்யமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சே, எப்போ எந்த நேரமும் உம்முன்னு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும் டீச்சர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாலிடே இருக்கிறனால உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம் டீச்சர், இப்போ தான் எங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. சரி, அப்போ நம்மளும் அசைன்மெண்ட் எழுதிடலாமா? டீச்சர், நீங்கள் ஏதாவது புதுசாக அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்கிறீங்களா? இங்கே வர எல்லா டீச்சரும் கொஷின் பேப்பர்ஸை அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு வர சொல்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு எங்களுக்கு எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எழுதிட்டு வாங்க, அதுவும் புக்கை பார்த்து எழுதிட்டு வாங்க அப்படின்னா எவ்வளோ கோவம் வரும் சொல்லுங்கள். ஆமாம் டீச்சர், இவன் சொல்கிறது நியாயமாக தானே படுது. கரெக்டு தான். என்ன பண்ணுறது? சரி, அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். நீங்கள் வந்து எதுவுமே எழுத வேண்டாம். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு இந்தியன் அவுட்லைன் மேப் வாங்குங்க. ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு வரணும். ஓகேவா? என்ன டீச்சர் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளோதானா? ஜாலி. அப்போ பாருங்க, உங்கள் அசைன்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வருவோம். அடுத்தல. ஆமாம் டீச்சர், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவ்வளோ போதும் டீச்சர், வேறு எதுவும் தந்துடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சாம், இந்த டீச்சர் எவ்வளவோ பரவாயில்ல பற்றியா மக்கா. மற்ற டீச்சர்லாம் நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த டீச்சரை பற்றியா நம்மளுக்கு கை வலிக்கும். கொஷின் பேப்பர்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு வரணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும். எல்லாம் நம்ம சைட்லேருந்து யோசிச்சு பார்த்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. யாருக்கு இந்த குணம் வரும்? நல்ல டீச்சராக தான் தெரியுது. உங்களுக்கு ஓகேவாப்பா? இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமா? உங்கள் இஷ்டம் டீச்சர், இன்னும் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுங்க, எழுதிட்டு வரோம். மீனா, டீச்சரே இவ்வளோண்டு போதும்னு சொல்கிறாங்க, உனக்கு எம்டி இருக்க முடியலையோ? ஆம்டி கீதா, காதில் வந்து கத்தியா? டீச்சர் என்கிட்ட கேட்டாங்க, அதனால அப்படி சொன்னேன். உன்கிட்ட கேட்டாங்கன்னா உன் விருப்பத்தை நீ டீச்சர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஓஹோ, அந்தளவுக்கு போயிட்டோ, பார்த்துக்கிறேன். நல்லா பாப்பா. பாய்ஸ், டு யூ வாண்ட் எனி சேஞ்சஸ்? இந்த மேம் என்ன கேட்குது? இது போதுமா, இல்லைன்னா இன்னும் வேற ஏதாவது அசைன்மெண்ட் தரட்டான்னு கேட்குது. என்ன சொல்ல? இதுவே போதும்ல, ஏன்னா இன்னும் நிறைய இருக்குல்ல நமக்கு. மேக்ஸு, சயின்ஸு, தமிழ் எவ்வளோ கிடக்கு. போதும் டீச்சர், நாங்கள் இதுவே எழுதிட்டு வரோம். சோஷியல் சயின்ஸுக்கு என்ன அசைன்மெண்ட் நான் தந்தேன் அப்படிங்கிறத மைக்கேல் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லுவான். மைக்கேல், ஸ்டாண்ட் அப். அத்தாடி கூப்பிட்டுட்டா, எழும்புவோம். சொல்லுங்க டீச்சர். என்ன அசைன்மெண்ட்னு கிளியராக சொல்லுமா, எல்லாருக்கும் கேட்கட்டும். எல்லாரும் இந்தியன் அவுட்லைன் மேப் வாங்கி இந்தியாவோட ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டலை ஃபில் பண்ணிட்டு வரணும். கரெக்டா? வெரி குட். சிரவண்மா, ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, ஸோ டைம் இஸ் அப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டீச்சர். See you in next class. தேங்க்யூ டீச்சர். இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சோஷியல் சயின்ஸ் கிளாஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஓவரத்தான் போற. அப்படிலாம் இல்லை. மற்ற கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. ஜாலியாக இருக்குது. அதனால தான் சொன்னேன். ஏன் உனக்கு அப்படி தோணலையோ? எனக்கு ஏம்ல அப்படி தோண போகுது?